போர்க்களமாக காட்சியளித்தது சட்டமன்றம். வழக்கத்தை விட கொஞ்சம் காரமாகவே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே முதல் இந்த டாஸ்மாக் விவகாரத்திலேருந்து பல விவகாரங்களை அதிமுக எழுப்பியது. யார் அந்த தியாகி அப்படின்னு பேட்ச் பதாகைகள்லாம் இருந்த இது அவை நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிக்குது அப்படின்னு சபாநாயகர் நிலைப்பாடு எடுக்க அவங்க வெளியேற, யார் அந்த தியாகியா, அதிமுக எம்எல்ஏக்கள் தான் தியாகி அப்படின்னு முதலமைச்சர் பதிலடி கொடுக்க, வெளியே வந்து எதிர்க்கட்சி தலைவர் இந்த அரசாங்கத்துக்கு நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். டாஸ்மாக் விவகாரத்திலேருந்து நீட் விவகாரத்திலேருந்து நீங்கள் வந்து எதுக்கு எடுத்தாலும் கூட்டணிங்கிறீங்க, உங்கள் கூட்டணியில் முரண்பாடுகள் இல்லையான்னு கேட்க, கச்சத்தீவிரெல்லாம் நீங்கள் தான் ரெட்டை வேடம் போடுவது அப்படின்னு காரசாரமான முதல் அவையில். பேரவையில் முற்றிய முதல் ஸ்டாலின் வெர்சஸ் இபிஎஸ் என்று களங்காட்சி அளித்தது. விரிவாக விவாதிக்கலாம். நிகழ்ச்சியில் இந்த அரங்கத்தில் இந்த களத்தில் இணையக்கூடிய விருந்தினர்களை வரவேற்போம். அரங்கத்தில் திரு சூர்யா வெற்றி கொண்டார், ரொம்ப கோமா காட்சி அளிக்கிறார் அன்றைக்கி. அதே போல் நீண்ட நாட்களுக்கு பிறகு இணையக்கூடிய திரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாபு முருகவேல், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். பேராசிரியர் அருணன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மேலும் விருந்தினர்கள் இணைகிறார்கள். கொஞ்சம் ஜாஸ்தியாக போராடிட்டீங்களோ முன்னாள் எம்எல்ஏ சார் பாபு முருகவேல் சார்? இல்லை, அதாவது எப்படின்னா போர்க்களமாக காட்சி அளித்தது சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி ஹரி சொல்கிறாரு. ஒரு சாதாரண பதாகைகளை காட்டுவது போர்க்களமாக இருப்பதற்குண்டான வாய்ப்பில்லை. தடை செய்யப்பட்ட சட்டமன்றத்தால் தடை செய்யப்பட்ட குட்கா போன்ற பொருட்களை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அதனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் கொண்டு வந்து காட்டி அதை மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக மாற்றி இருக்கிற புத்தகங்களை எல்லாம் தூக்கி வாரி வீசி ஒரு பட்டியலினத்தை சார்ந்த சபாநாயகரை மனிதராக கூட மதிக்காமல் சட்டமன்றத்திலிருந்து அவருடைய நாற்காலியிலிருந்து இருக்கையிலிருந்து இறக்கி கீழே தள்ளி அவருடைய சட்டையை கிழித்து அந்த நாற்காலியில் புனிதமான அந்த நாற்காலியினுடைய புனிதத்தை கெடுத்து அப்படி உட்கார்ந்திருந்த அதுதான் போர்க்களம். இது ஒன்றும் போர்க்களமா எனக்கு தெரியல. இது வந்து ஒரு நியாயமான முறையில் சாத்வீகமாக இருக்கிற எதிர்ப்பை காட்டுகிற ஒரு செயல். இதை கூட பொறுத்து கொள்ள முடியாத ஒரு வன்மம் நிறைந்த சபாநாயகர் தான். இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். நம்ம வார்த்தைகள்ல கவனமா இருப்போம். நான் அதை மறுக்கிறேன், ஏற்கல. அது என்ன, நீங்க ஒரு முன்னாள் எம்எல்ஏ, உங்களுக்கு நல்லா தெரியும். அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் கவனமா கையாளுவோம். நம்ம அதனால வந்து ஆட்சேபிக்கிறேன். இல்ல, இப்ப நான் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் வேல்முருகனே அது சொல்லிட்டாரு, அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதனால நாம் சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. யார் சொன்னாங்க? சூழ்நிலையை இன்றைக்கு உருவாக்கி சபாநாயகர். அதனால போர்க்களம் என்றது அது சரியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்ல. போர் நியாயமான போரா கூட இருக்கலாம். ஒரு போர்க்களம் போருடைய தேவை நியாயமா கூட இருக்கலாம். அது வந்து ஒரு அது லோடடா எடுத்துக்கணும் அவசியம் நீங்க இல்ல. அதான் there is a difference between the DMK and ADMK. That is what I am mentioning you. So அது எது போர்க்களம் எது போர் என்பதை ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்றது. that is a part. நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு தியாகி யார் என்று சொல்லுகிற ஒரு பேச்சை வந்துச்சு. நான் இது வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காகவோ இல்லை மற்றவர்களுடைய மனதை புண்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ அல்லது ஏதோ ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. உண்மையான தியாகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய என் அன்பு சகோதரர் சூர்யா தான். அவங்க அப்பா காணாத மேடைகள் இல்லை, அவங்க அப்பா சுத்தாத ஊர் கிடையாது, தீப்பொறி ஆறுமுகம் சுத்தாத ஊர் கிடையாது, தீப்பொறி ஆறுமுகம் ஏறாத மேடைகள் கிடையாது, அவர்கள் சந்திக்காத வழக்குகள் இல்லை. இந்த இயக்கத்திற்காகவே பாடுபட்டு தன்னுடைய குரலால் இந்த இயக்கத்தை வளர்த்த நாகூர் அனிஃபாவிட பெரிய தியாகி கிடையாது. ஆனால் அவருடைய பேரனுக்கு நாகூரில் இன்றைக்கு வக்ஃப் போர்டு இடத்தில் இருக்கிற அந்த இடத்தை திருப்பி கொடுப்பதற்குண்டான ஒரு திறனற்ற ஒரு அரசாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற தியாகிகள் எண்ணற்றோர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி கொண்டானும் தீப்பொறி ஆறுமுகமும் செய்யாத சாதனை என்ன செஞ்சிட்டு இருக்க போறார் உதயநிதி? அவருக்கு எதுக்கு துணை முதலமைச்சர்? இதையெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில். அவர்கள் தான் உண்மையான தியாகிகள். நமக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்காது, நம்ம எந்த சூழ்நிலையிலும் அந்த இடத்தில் அமர முடியாது, ஆனாலும் அந்த இயக்கத்திற்காக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி இருக்கிறாங்க. பாத்தீங்களா, அவர்கள் தான் உண்மையான தியாகிகள். மாறாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் வேண்டுமானாலும் எந்த இடத்திற்கும் வரலாம், எந்த பதவிக்கும் வரலாம். அதனால வந்து இங்க தியாகிகள் அந்த மாதிரி ஒரு நகைமுறையாக ஒரு பேச வேண்டும் என்பதற்காக நொந்து நூல் சார்கிறாங்க. உங்க கட்சியில நொந்து நூல் சார்கிறவங்களோட பட்டியலை நான் இப்ப வாசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தி விடும் திராவிட முன்னேற்ற கழகத்தில். என்கிட்ட பர்சனலா பேசினவங்களோட பேர் என்னால் சொல்ல முடியும், அது அரசியல் நாகரிகமாகவும் இருக்காது. அதனால இந்த மாதிரி யார் இந்த தியாகி அப்படின்னு சொன்னால், இந்த டாஸ்மாக்ல சிறைக்கு சென்று வெளியே வந்த பிறகு மிகப்பெரிய தியாகத்தை சேர்ந்திருக்கிறார். யார சொன்னீங்க நீங்க முதலமைச்சர்? நீங்க யார சொன்னீங்க? அந்த சொன்னவருடைய துறையில இன்றைக்கு வரும் ஈடியினுடைய
சோதனை நடந்திருக்கிறது. அதிலே குறைந்தபட்சமாக முதல் தகவல் அறிக்கையிலே 1000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த விசாரணை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விசாரணை இன்னும் நிறைவடையவில்லை. இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிற போது எந்த அளவிற்கு அதில் ஊழல் நடந்திருக்கிறது என்பதை முழுவதுமாக அமலாக்கத்துறை அதில் வெளியிடும். அப்படி இருக்கிற போது இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. ஒரு சயின்டிபிக் மெத்தட்ல, ஒரு திராவிட முன்னேற்ற கழகனாவே அந்த வார்த்தை பொருத்தமான வார்த்தை தான். ஒரு சயின்டிபிக் மெத்தட்ல ஒரு பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கிறது. அந்த ஊழலுக்கு அந்த பொறுப்பானவர்கள் யார், அவர்கள் மீது உங்களுக்கான நடவடிக்கை என்ன? உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது. உங்களுக்கு மந்திரி பதவி வேண்டுமா அல்லது உங்களுடைய பிணையை நாங்கள் ரத்து செய்ய வேண்டுமா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதற்கான நாளும் கெடுகுடித்திருக்கிறது 10ஆம் தேதி. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு உண்மையான நியாயமான ஒரு எதிர்க்கட்சி என்கிற முறையில் நியாயமான கேள்விகளை வைக்கிற போது அந்த கேள்விகளை எதிர்கொள்வதற்கு திராணி இல்லாத திராவிட முன்னேற்ற கழக அரசு சபாநாயகரை கொண்டு, சபாநாயகர் ஒரு தூண்டுகோல், ஒரு நியாயமான ஒரு நடுநிலையானராக இல்லாத அந்த சபாநாயகர் அவரை ஒரு கைப்பாவையாக பயன்படுத்தி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியேற்றியிருக்கிறார்கள். 14 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு நாள் அவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? இது எங்கே ஜனநாயகம் இருக்கிறது? திரு சூர்யாட்ட பதில் வாங்க. தடை செய்யப்பட்ட பொருட்களை உள்ள கொண்டாடுறீங்க நீங்க. போன வாரம் கூட கருத்து மிகப்பெரிய தியாகி என்னுடைய அன்பு சகோதரர் சூர்யா வெற்றி கொண்டான் தான் மிகப்பெரிய தியாகி திமுக. அதான் இப்ப நான் பதிவு பண்றேன். அவர்கிட்ட போய் தியாகி பட்டு வாங்கிருக்கிறீங்க. அவர் கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க எடுக்காத போராட்ட வடிவமா? எதிர்கட்சினா இந்த போராட்ட வடிவங்கள்ல எடுப்பாதானே. போன வாரம் கூட நீங்க கருப்பு பேட்ஜ் அணிஞ்சீங்க. ஆளும் தரப்புல இருந்து கூட நீங்க அவங்கள அதீதமா பாக்குறீங்களே, நியாயமா? திரு பொன்வில்சன் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். வெல்கம் சார். என்னுடைய பாசத்திற்குரிய அருமை அண்ணன் பாபு முருகவேலுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா எங்களெல்லாம் தியாகின்ட்டாரு. அதில் மாற்றுக்கிறதுக்கே வேலை இல்லை. என்ன காரணம்னா, நாங்கள் பதவிக்காக இந்த கட்சிக்கு வரல. நாங்கள் திமுகவில் இருக்க யாரும் பதவிக்காக கட்சிக்கு வரல. திமுக கொள்கைக்கான கட்சி. கொள்கைக்காக தான் பொட்டி வச்சு தேர்தலை நிற்கலாமா வேணாமா அந்த முடிவை எடுத்துட்டு அப்புறம்தான் அதுக்கு கட்சி உள்ளே வந்தது. அதனால் நாங்கள் கொள்கைக்காக தான் இருக்குமே ஒழிய யாரும் தலைவர் உள்ளிட்ட கடைமட்ட தொண்டன் சூர்யா வெற்றி கொண்டான் வரை பதவிக்காக இல்லை. நாங்கள் தியாகின்னு சொன்னதுனால அது உண்மைங்கிறதுனால ஒத்துக்கிறேன். அது எதிர்வினை. நீங்க அவங்கள திரும்பி வரேன். என்னை விட பெரிய தியாகி எங்க அண்ணன் பாபு முருகவேலு. இன்னைக்கு இந்த மேடையில் அப்படியா வாரம் பண்ணுவோம். நான் ரெடியா இருக்கேன். இப்போ சொல்றேன், வேற ஒண்ணுமே இல்லையே. அவர் எடப்பாடி எங்க கட்சி கொள்கை கட்சி தலைவர் என்ன சொல்றாரோ அந்த பக்கம் தலை புனிஞ்சு காலரை தூக்கி விட்டு பாபு முருகவேலு இதே மேடையில் பேசினார். பிஜேபியை எதிர்த்து திட்டினார். பிஜேபியை எதிர்த்து சவால் விடுறேன், உனக்கு என்னையா மாநில உரிமையை பறிக்கிறதுன்னு கேட்டவரை பாபு முருகவேலு. ஆமா, அதை மாற்று கருத்தில் இல்லை. இன்னைக்கு வேற வழியே இல்லை. வேற ஒன்றும் பண்ண முடியாத நிலைக்கு எடப்பாடி போய் அமித்ஷாவை பார்த்துட்டார். அதனால அமித்ஷாவை பார்த்த பிறகு அமித்ஷா போய் ஒடிசா தேர்தலில், உங்களுக்கு தெரியும், ஒடிசா தேர்தலில் பிரச்சாரத்தின் போது ஒரு தமிழன், ஒரு ஐஏஎஸ் பாண்டியன், அவர் பின்னால் ஒரு தமிழன் பின்னால் நீங்கள் போகலாமா ஒடிசா மக்கள், உங்களுக்கு சூடு இருக்கா, சொர்ணம் இருக்கா, மானம் இருக்கா, ரோசம் இருக்கா, இது நடக்கலாமா, தமிழன் இங்கே ஆளலாமா அப்படின்னு கேட்டு பிரச்சாரம் பண்ணவர் அமித்ஷா. அப்போ அவர் தமிழ் இன துரோகி. அந்த துரோகியை போய் வார்த்தைகள்ல கவனம் பிஜேபி பிரமுகர்கள நான் ஓப்பன்ல அவர் பொதுக்கூட்டத்தில் பேசினதா சொல்றேன். நீங்களும் தமிழன், நானும் துரோகிங்கிற வார்த்தையெல்லாம் கேளுங்க. எங்க அண்ணன் பாபு முருகவேலுவும் தமிழன். அந்த உணர்வோடு அவர் போய் அந்த அமித்ஷாவை இவர் பார்த்ததுனால இன்னைக்கு அமித்ஷா பத்தி என்ன கேட்டாரு சார்? நான் ஒரே ஒரு வார்த்தை, நான் வந்துடுறேன். தியாகி யாரு துரோகி யாருன்னு வரேன். அப்படி பார்த்தா அப்படி தலை குனிஞ்சு போய் இன்னைக்கு அமித்ஷா பார்த்த பிறகு எந்த முகத்தை வைத்துக்கொண்டு இனிமேல் நம்ம எப்படி வெளியில நிக்கிறது, எந்த மூஞ்சை வச்சு வருத்தப்படுறதுன்னு எங்க முதல்வர் அதை மனதில் வைத்துத்தான் நான் பாபு முருகவேல் போல உண்மை தொண்டர்கள் எல்லாம் அங்கே தியாகிகள், ஆனால் எடப்பாடி துரோகி. வார்த்தைகளை கவனம் சார். அர்த்தம் அது, நான் சொல்ல அர்த்தம் அது. இவங்கெல்லாம் தியாகினா இவர் எப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கணும். இப்ப தியாகி யாரு துரோகி யாருன்னு அந்த கட்சியிலேயே பஞ்சாயத்து நடக்குது. அங்கேயே ஓடுது. என்ன ஓடுது? அங்கேயே ஓடுது. இவர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு? எல்லாருமே கேட்டுக்கிறேன், வார்த்தைகளை கொஞ்சம் கவனம். நான் ஒண்ணுமே சொல்ல, உங்க தலைப்பு தியாகி துரோகி. தியாகி துரோகிலாம் இல்ல, நீங்களா ஏதாவது பொழிப்புற கொடுக்காது. தியாகின்னு வச்சுட்டீங்க. யார் அந்த தியாகி? சட்டமன்றத்திலே விவாதம் நடக்குது. சட்டமன்றத்திலே விவாதம் நடக்குது யார் அந்த தியாகின்னு. அப்ப யாரோ ஒரு துரோகி இருக்காங்கன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தன் தியாகின்னு சொன்னா எங்கேயோ துரோகம் நடக்குதுன்னு அர்த்தம். அப்ப நான் என்ன மென்ஷன் பண்றேன், நீ தியாகின்னு பார்த்தா 2 தலைவர்கள் இப்படி சொல்றீங்கன்னா துரோகி யார் அப்படி வருது. இப்ப இடி சப்ஜெக்ட்டுக்கு வந்துடும். 1000 கோடி ஊழல்னு
அவர் இடி வந்து மோடியோட அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ட்டி. நான் சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, எடுபடின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்க, ஒத்துக்காதீங்க. வார்த்தைகளை எல்லா கவனமாக இருக்கணும். மோடியோட எடுபடி ஈடின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அதனால நான் சொல்லலை, ஏன்னு நான் சொல்லலை. வார்த்தைகளை அந்த டிபார்ட்மெண்ட்டு ரைடு வந்தது, வரட்டும். நான் இப்போ பெரிய பிரச்சனையே ஈடியால தான் தமிழ்நாட்டுக்கு விடுறேன். இந்த ரைடியாவது ஒழுங்காக செஞ்சுட்டு போனால் என்ன? அது ஏன் நீங்கள் ரைடு விட்டீங்க? இந்த 1000 கோடி அந்த கவர்மெண்ட்டில் நடந்தது இல்லை, 1000 கோடி இந்த கவர்மெண்ட்டில் தான் நடந்தது. இப்போ நடந்தது. அந்த கவர்மெண்ட் நடக்கும்போது டிவிஎஸ்சி 45 கேஸ் தான் போட்டிருந்தது எடப்பாடி கவர்மெண்ட்டில். இப்போ இந்த கவர்மெண்ட்டில் 10 கேஸு. அப்போ இந்த டிரான்சாக்ஷனில் நீ உள்ளே வர. இப்போ என்ன முடிவு பண்ணணும்? ஒன்று எடப்பாடி கவர்மெண்ட்டில் தான் இந்த 1000 கோடி அப்படின்னு நீ சொல்லிட்டு போ, இல்லையா திமுக கவர்மெண்ட்டில் தான் இந்த 1000 கோடி சொல்லிட்டு போ. இந்த ரெண்டும் இல்லை, நடுவில் 2 பேரையும் சட்டமன்றத்தில் அவர் என்னவோ பதாதையை குத்திக்கிட்டு நேராக உள்ளே வந்து யார் அந்த தியாகி அப்படின்னு இவரை சொல்கிறார். என்ன ஓப்பனாக பேசுவோம், எங்கள் செந்தில் பாலாஜி கோடிட்டு காட்டுற மாதிரி யார் அந்த தியாகி அப்படின்னு அட்டையை குத்திட்டு வர்றார். இது குத்துன்ற அவசியம்லாம் இல்லை. அதை தூக்கி வெளியில் போட்டு நீங்கள் உள்ளே வந்து கேட்கலாம். நீங்கள் முதல்வர் அதுக்கு முழு அனுமதி கொடுப்பார். வாங்க உட்காருங்க, ஓடாதீங்க, உட்காருங்கன்னு சொல்கிற இடத்துல எங்கள் முதல்வர். அதனால் அவர் அதை பற்றி கவலைப்படல. நீங்கள் அங்கே கருப்பு பேட்சை குத்திக்கிட்டு யார் அந்த தியாகின்னு கேட்டு முதல்ல அந்த யார் அந்த சாருன்னு நாங்கள் என்ன சொன்னோம்? ஐயா எங்களுக்கே தெரியல, தெரிஞ்சால் சொல்லுன்னோம். சொல்லலை, நீங்கள் கூட கேட்கலாம். இப்போ யார் அந்த தியாகி? நான் இப்போ கேட்குறேன், இடி டிபார்ட்மெண்ட் தான் தியாகியா? யாரை சொல்கிறது? இடி யாரை சொல்லிச்சு? உடனே உச்சநீதிமன்றத்தில் ஏன் வழக்கு இந்த மாநிலம் டு அடுத்த மாநிலத்துக்கு மாற்றணும்னு தமிழ்நாடு கவுண்டர் அப்பீட் போட்டிருக்குன்னா பாபு முருகவேல் சாருக்கு தெரியும். வக்கீல் ஓப்பனாக சொல்லுங்கள், கவுண்டர் எடுத்து படிக்க சொல்லுங்கள். எல்லா கேஸையும் உச்சநீதிமன்றம் என்கொயரி பண்ணட்டும், விசாரிக்கட்டும். இதுதான் கவுண்டர் பெட்டிஷன். வேற மாநிலத்துக்கு மாற்ற கோரிக்கை வைக்கல, ஒரே பெட்டிஷன் கவுண்டர். எல்லாத்தையும் உச்சநீதிமன்றமே விசாரிக்கட்டும். ஏன்னா இங்கே 2 நீதிபதியை போட்டிங்க, சர்ச்சை வந்தது, வெளில வந்துட்டாரு. அடுத்த 2 நீதிபதி சர்ச்சை வந்தது, வெளில போகிறாரு. வேண்டாங்க, மொத்தமாக நீங்களே விசாரிங்க, உச்சநீதிமன்றமே சொல்லட்டும். ஏன்னா எங்களுக்கே புரியலை யார் தான் இந்த தியாகின்னு நாங்களும் தேடுறோம். இப்போ நானே கேட்குறேன், எங்கள் அண்ணன் எடப்பாடி தான் இந்த விஷயத்தில் தியாகியாக இருப்பார். நான் சொல்லுவேன், நான் முன்னால் துரோகினோட கோச்சிக்கிட்டீங்க, இப்போ தியாகினோட வெறிச்சு பார்க்குறீங்க. இப்போ எனக்கு உண்மையாலுமே எனக்கு ஒரு சந்தேகங்க. அந்த ஈடி வந்து யார் தியாகின்னு நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அப்புறம் இவர் என்ன முடிவு எடுக்கிறது? இப்போ நான் தெளிவாக தானே இருக்கேன். நான் இல்லை, நீ இல்லை, நான் இந்த பிரச்சனைக்கு யார் ஃபுல் ஸ்டாப்பு வைக்கிறது? இது உங்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு பிஜேபி, மோடி தான். நீங்கள் பிரான்ச் ஆஃபீஸர். அவங்க பிரான்ச் ஆஃபீஸர் வக்ஃப் மசோதாவை எதிர்த்து ஓட்டு போட்டிருப்பாங்களா சார்? எதிர்த்து, பிஜேபி எதிர்த்து நீங்க திருப்பி அவங்கள வந்து சேர்த்து பார்க்குறீங்க. அவங்க ஏத்து நிற்கிறாங்க. அங்கே மெஜாரிட்டி ஆட்டோமேட்டிக்காக இருக்குங்கிற காரணத்தினால நீ அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோடியே கூப்பிட்டு நீ அங்கே ஓட்டு போட்டு போயிட்டு தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா இங்கே யார் தெய்வம் தேவையில்லை, இங்கே ஃபுல் மெஜாரிட்டி வந்துருச்சு, நாயுடு நிதிஷும் சரியா இருக்கு அப்படின்னு முடிஞ்சு போச்சு. இதே அங்கே ஆஸ்குலேஷனில் இங்கே பாருங்க, 10 ஓட்டு வந்தால் தான் இது ஜெயிக்குங்கிற மாதிரி இருந்தால் இந்த 10 பேரும் அட்டென்ஷன் பண்ணி கைத்து போட்டிருப்பாங்க. ஓகே, நம்ம பதில் வாங்குவோம். மற்றவங்களும் இருக்காங்கிறதுனால பாபு முருகவேல் ரொம்ப சுருக்கமான கவுண்டர், ரொம்ப சுருக்கமாக நான் மற்றவங்கள்ட்ட போனோம். இல்லை அதாவது எப்படின்னா, பாஜகவினுடைய தயவை நாடி அந்த மாதிரிலாம் வந்து நான் அதனால இப்போ கூட போய் பார்த்துருக்கிறாரு, அமித்ஷாவை பார்த்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு சகோதரர் சூர்யா சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், 2014 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸோடு கூட்டணி இல்லாமல் காங்கிரஸ் தனித்து நின்றது திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்தித்தது. அப்போது கேட்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்றது உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். காங்கிரஸ் ஒரு தொங்கு சதை, இது போல ஒரு கேவலமா காங்கிரஸை யாருமே விமர்சனம் பண்ணிருக்க முடியாது. காங்கிரஸ் ஒரு தொங்கு சதை அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவைன்னா வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா அறுத்து போட்டுடலாம் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே அப்போதுதான் மிகப்பெரிய இந்த 2G ஊழல் நடந்திருக்கிற போது திரு கருணாநிதியினுடைய மகள் சகோதரி கனிமொழி சிறையில் இருக்கிற போது காங்கிரஸ் அறிவாலயத்தில் வந்து கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறது. மேலே 2வது மாடியிலே கலைஞர் தொலைக்காட்சியிலே அன்னைக்கு சோதனை நடந்து கொண்டிருக்கிறது, சிபிஐ சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. சோதனை நடந்து கொண்டிருக்கிற போது 63 இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஒதுக்குச்சு. 63 இடங்களுக்கு தகுதியானதா காங்கிரஸ் தமிழ்நாட்டில்? எப்படி நீங்க 63 இடங்களை நீங்க ஒதுக்குனீங்க? அப்ப யார் காலில் விழுந்தீங்க? எந்த பயம் உங்களுக்கு? 63 நாயன்மார்களை கொடுத்து 5 பஞ்சபாண்டவர்களை பெற்றிருக்கிறார் சொல்லி யார் சொன்னது? அருணனுடைய கட்சியை சார்ந்த அன்பு சகோதரி பாலபாரதி சட்டமன்றத்தில் பேசினாங்க. அப்ப நான் இருந்தாங்க.
காங்கிரஸ் இந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்கிறார்கள். திமுகவோட கூட்டணி வைத்தால் என்னுடைய கல்லறை கூட என்னை மன்னிக்காது என்று சொன்னார் அண்ணன் வைகோ. இன்னைக்கு யார் கூட இருக்கிறாரு? ஸ்டாலின் இஸ் நோ மேட்டர் ஃபார் மீ என்று சொன்னார் வைகோ. இப்ப யார் கூட இருக்கிறாரு? மாமண்டூர் 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே மாமண்டூர் பொதுக்கூட்டத்திலே அண்ணன் திருமா பேசுகிறார். அந்த பொதுக்கூட்ட மேடையிலே இருந்தவன் நான், அருண் அங்க இருந்தாரு. அதிமுக திமுக போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டிலிருந்து விரட்டடிக்கப்பட வேண்டிய கட்சிகள். இந்த இரண்டு கட்சிகள் தான் இன்றைக்கு மதுவுக்கு மக்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. இந்த இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு அருண் இப்ப எந்த கட்சியில் இருக்கிறாரு? எந்த கூட்டணியில் இருக்கிறாரு? இப்ப புனிதமாயிட்டாங்களா திமுக? அதனால கூட்டணி என்பது தேர்தலுக்கான அடிப்படையிலானதுதான். இதுல வந்து அன்னைக்கு அவங்க இதை பேசினாங்க, இன்னைக்கு இதை பேசினாங்கன்னா யார் யாரை பேசினார்கள் என்று ஒப்பிட்டு பார்க்கிற போது யாருமே யார் கூடவே கூட்டணி சேர முடியாது. ஓகே, அதனால இந்த கூட்டணி அன்னைக்கு இதை பேசினாங்க, இன்னைக்கு நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப தெளிவாக இருக்கிறதா எடப்பாடியார் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேர்தல் கூட்டணி என்பது தேர்தலுக்கானது மட்டும்தான். இவங்கள மாதிரி ஓட்டுக்கும் நோட்டுக்கும் சீட்டுக்குமானதல்ல எங்களுடைய கூட்டணி, தேர்தலுக்கானது மட்டும்தான். தேர்தல் முடிஞ்சா அவங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கலாம். சொல்லிட்டு அந்த பட்டியலாம் பார்த்தேன். காங்கிரஸ் இப்படி, வைகோ இப்படி இப்படி அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தீங்க. மாற்றுக்கிறதே இல்லை. அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் ஒத்துக்கிறேன். பிராக்டிக்கல் அவங்களும் பேசுவாங்க, நம்மளும் பேசலாம். ஆனால் அத்தனையும் திமுகவில் தான் இணைந்தது. திமுக யாரிடமும் போய் விழுகவில்லை. ஆனால் அண்ணா திமுக அத்தனை பேரையும் தாண்டி அமித்ஷாவிடம் போய் விழுந்தது. இதான் கேள்வி. அப்ப திமுக கிட்ட இருக்கிற கூட்டணி கட்சிலாம் வேற வழி இல்லாம உங்க காலில் விழுந்து கிடக்குறாங்கன்னு சொல்ல வரீங்க. அதான் அர்த்தம் இல்லையா? நீங்க அப்படி போக வேண்டாம். பேச்சுவார்த்தை எங்களுக்குள்ள நடக்குது, மீண்டும் நண்பராக அர்த்தம் இல்ல. பேச்சுவார்த்தை நடக்குது, மீண்டும் நண்பராக. ஆனா நீங்க தேடி போய் டெல்லியில உட்கார்ந்து அங்க போய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஓட்டுக்காக இருக்கலாம், நான் கேட்கறது சம்பந்தம் இல்லாத மோடியிடம் கூட பேசிருக்கலாம். ஆனா அமித்ஷாவிடம் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நாங்க இப்ப பேசுறோம், இப்ப கம்யூனிஸ்ட் நாங்களும் சகோதரன் தான். அவர் எங்கிட்ட வராரு, நாங்க அவர்கிட்ட போறோம். எங்களுக்கு கூட இல்ல, நாங்க தமிழ்நாடு வேற வழி கிடையாது. என்ன பண்றது? நாங்க காங்கிரஸுக்கு போய் டெல்லியில கொலை பிடிக்கல. அண்ணா பாபுவேல்னே பிஜேபிக்கு போய் டெல்லியில கொலை பிடிக்கல. இப்போ காங்கிரஸுக்கு திமுக டெல்லியில கொலை பிடிக்கல தெரியுமா? எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடை. உங்க ஸ்டாலின் வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடை, இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் வெள்ளை கொடை, ஷூ கூட போடுறாரு. மாநிலத்துக்கு துரோகம் என்று சொன்னால் உங்க ஸ்டாலின் நாளைக்கு கூட காங்கிரஸுக்கு கருப்பு கொடி காட்டுவோம். சொல்லிக்காதீங்க அதெல்லாம். அண்ணா பாபு முருகன் மாநிலத்துக்கு ஒரு கட்சி துரோகம் செய்ததுன்னா மாநில உரிமையை பாதுகாக்க மோடிக்கும் கொடி காட்டுவோம். அன்னைக்கு நீங்க இதை சொல்லிட்டீங்க, யாருக்கு வேணாலும் கருப்பு கொடி காட்டுவோம். தப்பு. நாங்க மாற்று கருத்து எங்களுக்கு வேலை இல்ல. தேர்தலுக்கானது மட்டும் தான் கூட்டணி. அண்ணா சுயநலத்துக்காக சொல்றாங்க. யாருக்கு கட்சியை அடமானம் வைக்க மாட்டோம். எப்படி 10 கட்சி ஒரே கொள்கையோட இருக்க முடியும்? 10 கட்சிக்கான கூட்டணி தான் தமிழ்நாடு விரும்பும். ஓகே, பேராசிரியர் அருண் பதவிக்கான கூட்டணியை தமிழ்நாடு விரும்பாது. ஓகே ஓகே, நம்ம கேட்போம். பேராசிரியர் அருண்ட்டு கேட்போம். நான் மற்றவங்கள்ட்டையும் போகணுங்கிறதுனால ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பாபு. அது பேராசிரியர், இப்போ நம்ம வந்து ஒரே வார்த்தை நம்ம மீண்டும் மீண்டும் பார்க்குறோம். நீட்டு பிரச்சனையா நீங்கள் பிஜேபி கேளுங்க, நீங்கள் கேட்டு வாங்க அப்படின்னு. ஸோ ஏடிஎம்கேவை பிஜேபியோட டை பண்ணுவது அப்படிங்கிறது, அவங்க இன்னும் கூட்டணி வைக்கல, ஒரு முறை பார்த்துருக்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க தான். அதனால வந்து அந்த நெரேட்டிவ் சரியா? இப்போ கூட்டணினா எல்லாரும் எல்லாரோட தான் இருந்திருக்கிறாங்க, மாறி மாறி பேசியிருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து அந்த சாயம் பூசுவது சரியான்னு கேட்குறாரு பாபு முருகன். இல்லை, மொதல் பாயிண்ட்டு ஹரி, நீங்கள் வந்து இன்னும் கூட்டணி வைக்கலன்னு சொன்னீங்க. ஆமாம். ஆனால் யாரும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு இப்போ சொல்லலை. முன்பு எடப்பாடியார் ரொம்ப தெளிவாக சொன்னார். எப்போ? நாடாளுமன்ற தேர்தலின் போதே, இந்த தேர்தலிலும் இல்லை, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவோடு கூட்டணி இல்லவே இல்லை. அவரை விட நண்பர் ஜெயக்குமார் பேட்டியெல்லாம் பயங்கரமாக அவங்களோட ஒட்டுமில்ல உறவுமில்ல இவ்வளவும். இப்போ 1 மாதம் 2 மாதமாக அந்த பேச்சு இல்லை. மாறாக அமித்ஷாவை தன்னுடைய இதர 2ஆம் கட்ட தலைவர்களுடன் போய் சந்திச்சு பேசிட்டு வந்திருக்காரு. அப்படி எந்த கட்சி பேசி உறுதியான இருக்கு? வைகோ இனி திமுகவோட கூட்டணியே இல்லைன்னு எவ்வளவு மேடையில் அறிவிச்சிருக்கிறாரு. நீங்க திமுகவை எவ்வளவு விமர்சிச்சிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. பழைய கதையே பேசிட்டு இருக்கீங்களா? விளங்காத கதையை பேசாதீங்கன்னு சொல்றேன் நான். பேராசிரியர் இருங்க ஐயா ஐயா ஐயா, என்னங்க நீங்கள் பேசும்போது கேட்குறோம். நான் பழைய கதையே பேசலை. இப்போ கொஞ்ச நாள் வரைக்கும் 2-3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று அதிமுக தலைவர்கள் தான் சொன்னாங்க. நாங்கள் அதுக்குள்ளே போகலை. ஆனால் இப்போ அப்படி சொல்கிறது இல்லை. அப்படி என்றால் அவங்க கூட்டணிக்கு தயாராகிட்டு இருக்காங்க நாங்கள் சொல்கிறோம். அப்படி தயாராகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாலும் மறுக்கிறது இல்லை. இப்போ கூட அதிமுக நண்பர் பேச்ச கவனிக்க, யார் மாறல, யார் ஒரு கட்சியை பற்றி இன்னொரு கட்சி பேசலை.
அப்படின்னு தான் சொல்றாரு. இன்னொரு வாக்கியம் சொல்றாரு. உங்களுக்கு சொல்றேன் நானு. அதுவும் எடப்பாடி அண்மை காலமா உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றேன் பேராசிரியர். ஐயா பேராசிரியர் உங்களுக்கு நீங்களே பேசுங்க ஐயா, நீங்களே பேசுங்க ஐயா. நீங்க இல்ல நான் பேசல நீங்க இப்ப இவ்வளவு நேரம் பேசி பொறுமையா கேட்கறேன். நான் ஏதாவது தப்பா சொல்றேன்னா நீங்க சொல்றத சொல்றேன். ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? என்னங்க இப்படி அநியாயமா இருக்கு? பதட்டலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க பதட்டம் பெரிய நீங்க ஐஏஎஸ் ஆபீசர் நான் உங்ககிட்ட பதட்டப்படுறதுக்கு இல்ல ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்ப ஐயா நீங்களே பேசு பேராசிரியர். இல்ல பதட்டம் அப்படி பதட்டம் யாரும் பதட்டப்படல. ஓகே பேராசிரியர் அப்படி எல்லாம் பேச கூடாது இல்ல. ஓகே பேராசிரியர். அந்த மாதிரி எல்லாரும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. நான் எல்லாருமே சொல்றேன். எல்லாருமே மரியாதையோட பேசுவோம். நம்ம பரஸ்பரம் பேசுவோம். ஆல் ஆர் மை கெஸ் பேராசிரியர். எஸ் அந்த பதட்ட வார்த்தைலாம் வேண்டாம். ஓகே யாரும் பதறல. ஓகே எல்லாம் கூலா இருக்கும். நான் சொல்லுவேன் எனக்கு வந்த உணர்வை சொல்றேன். நீங்க மீண்டும் மீண்டும் குறுக்கிடுவது உங்களுடைய பதட்டத்தின் காரணமாக என்பது என்னுடைய கருத்து. அதை சொல்ல கூடாது. நீங்க சொல்றது நீங்க யாருங்க? ஓகே நம்ம விஷயத்துக்கு வந்துறோம் ப்ரொஃபசர். எஸ் ஓகே எல்லாரும் கூலா தான் இருக்கும். என்ன வாதம் பண்றாரு? இல்ல சொல்றேன். நீங்க சந்தோஷம் இல்ல ஹரி நீங்க நான் விஷயத்துக்கு இல்லாட்டி பேச விட மாட்டாரு. நான் பதட்டப்படுறேன் நீங்க சொல்லாதீங்க. ஓகே யாரே பதட்டப்படல. நீங்க எல்லாம் கூலா இருக்கும். பேராசிரியர்ட்ட கேப்போம். பேராசிரியர் அவ்வளவுதான். என்னோட மனநிலை நீங்க எப்படி நம்ம விஷயத்துக்கு வந்துறோமே. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. அவரோட நேரமாச்சு. யாரையுமே சொல்லாதீங்க. அவரோட நேரமாச்சு. பேராசிரியர் என்னோட மனநிலையை நீங்க முடிவு பண்ணாதீங்கன்ற நானு. ஓகே நம்ம யாருமே முடிவு பண்ண வேண்டாம். பேராசிரியர் தொடருங்க. அவ்வளவுதான் சிம்பிள். அவ்வளவுதான். நான் ரெடியா. ஓகே ஒன்னு பண்ணுவோம். பேராசிரியர் தொடருங்க. யா ஒரு பிரேக் போயிட்டு கூலா வருவோமா மீண்டும்? இல்லங்கய்யா அப்படி இல்லங்க. அவர் தலையிட்டுக்கிட்டே இருந்தா அதோடைய அர்த்தம் என்னங்க? தலையிட்டு வர நான் சொல்லக்கூடாது. எனக்கு அபத்தமா இருக்கு. தொடருங்க அபத்தமா இருக்கு. தொடருங்க ப்ரொஃபசர். ஆக்கப்பூர்வமா எதிர்க்கட்சி செயல்பட வேண்டியதானே. இந்த மாதிரி பல யுக்திகளை பல எதிர்க்கட்சிகள் இந்திய ஜனநாயகத்துல நாடாளுமன்றத்துல சட்டமன்றத்துல எடுத்த விதம் தான். இந்த டாஸ்மாக் வாரத்துலலாம் நீங்க கூட கன்சர்ன் எழுப்பியிருக்கிறீங்க. அவங்க அதுல என்ன குறை காண முடியும்? நீங்க இல்ல ஒரு எதிர்க்கட்சி என்கிற முறையில் அதுவும் பிரதான எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் அதிமுக தான். ஆகவே அது ஆளுங்கட்சியை திமுக அரசை எதிர்த்து பேசும், சட்டமன்றத்துக்குள்ளும் வெளியேயும் போராடும் என்பதெல்லாம் எங்களுக்கு புரிகிறது. ஆனால் நான் என்ன இந்த விவாதம் வந்ததுனால சொல்கிறேன். முதல்ல பாஜகவோட உறவே இல்லைன்னாங்க. இப்போ உறவுக்கு போவதற்கான தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கு என்று அவங்களுடைய பேச்சும் சந்திப்பிலிருந்து தெரியுது. இது சட்டமன்றத்தில் எதிரொலிக்குது என்பதற்கு நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ நான் சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்த்தேன். கேள்வி நேரம் முடிஞ்ச உடனே முதலமைச்சர் 110 விதியின் கீழ் மீனவர்கள் பிரச்சனை பற்றி பேசினார், கச்சத்தீவு பிரச்சனை பற்றி பேசினார். இப்போ தான் அங்கே போயிருக்கார் இலங்கைக்கு நம்முடைய பிரதமர். ஆனால் இந்த 2 பிரச்சனைகளை மட்டும் பெரிய அளவுக்கு பேசியதாக பத்திரிகைகளில் செய்தி இல்லை. இது மிகவும் வருந்தத்தக்கது. ஆனாலும் மீனவர்களுக்கு நான் இந்த திட்டம் ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஏதோ சில நலத்திட்டங்களை அறிவித்து அவர் அந்த 110 விதியின் கீழே பேசி முடிச்சு உட்கார்றார். அப்புறம் இயல்பாக இதர கட்சிகள்லாம் பேசுகிறாங்க. இப்போ இதற்கிடையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர் இந்த 1000 கோடி ஊழல் என்கிற டாஸ்மாக் விவகாரத்தை எழுப்புறார். எழுப்பி அதில் பதாகை இங்கே நண்பர்கள்லாம் சொன்னது போல் அதை அனுமதிக்கலை சபாநாயகர், வெளிநடப்பு பண்ணி வர்றார். எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, எனக்கு இன்னும் தெளிவாக தெரியலை. ஆனால் இந்த 110 விதியின் கீழ் மீனவர்கள் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி அவர் சொன்னாரே, பிரதமர் இலங்கை அதிபருடன் இது பற்றி பேசியதாக தெரியவில்லைன்னு சொன்னார்ல, இது பற்றி எடப்பாடியார் கருத்து சொன்னாரா சட்டமன்றத்தில் என்று எனக்கு தெரியல. வெளியில் அவருடைய பேட்டியை கேட்டு அங்கே தான் சொல்கிறார். அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். 110 விதியின் கீழ் அதில் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கலாம். அது சில விஷயங்கள்லாம் 1974 நடந்தது அப்படிங்கிற விஷயம்லாம் எப்பவும் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கூட நண்பர் சொல்லும் போல பழைய விஷயம்லாம் பேச வேண்டாம்னு வச்சுக்கிட்டா, இப்போ நம்ம கேட்க வேண்டிய 2 முக்கியமான கேள்வி இருக்குது. ஒன்று, கச்சத்தீவை அன்று கொடுத்தது தப்பு என்று இன்றைய ஒன்றிய அரசு, மோடி அரசு, பாஜக அரசு கருதுகிறதா இல்லையா? கொடுத்தது தப்பு என்றால் அதை மீட்பதற்கான ஏற்பாடு ஏதேனையும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலான மோடி ஆட்சி செய்ததா இல்லையா? இப்போ இலங்கைக்கு போயிருக்காரு, ஏற்கனவே பல முறை போயிருக்காரு, இப்போ போயிருக்காரு. இப்போவாது அந்த பிரச்சனையை எழுப்பினாரா பிரதமர் என்கிற கேள்வி வரத்தானே செய்யும். அதை பற்றி ஏன் விவாதிக்கலை? அதாவது எதிர்கட்சிக்கு முக்கியமான கடமை இருக்குல்ல. 2வது மீனவர் பிரச்சனை. வெளியில் ரகுபதியுடைய அமைச்சர் ரகுபதியுடைய பேட்டியை கேட்டேன்.
அவர் வந்து மொத்தம் எவ்வளவு பேர் கைது? அது கிட்டத்தட்ட 3000 பேர் என்னமோ பூரா கைது, கிட்டத்தட்ட 500 என்னமோ வழக்குகள். அப்போ படகுகள் இவ்வளவும் சொல்றாரு. அப்போ இது நின்றபாடாக இல்லை. இந்த மீனவர்கள் பிரச்சனை பற்றி பிரதமர் பேசினாரா என்பதை பற்றியும் எதிர்கட்சி தரப்புல இருந்த எடப்பாடியார் பேசுற மாதிரி வெளியில வந்து பேசுறார். வெளியில வந்து என்ன சொல்றாருன்னா, அது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஒரு வார்த்தை இந்த விஷயத்துல மோடி அரசை அவர் விமர்சிக்கல. மாறாக என்ன சொல்றாருன்னா, எதுக்கெடுத்தாலும் மோடி அரசை போய் குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அந்த காலத்துல ஆட்சியில் இருந்தாங்கல்ல காங்கிரஸோட, அப்ப என்ன மத்திய அரசு இல்ல சரி மத்திய அரசு சரி இல்ல மத்திய அரசோ இல்ல, நான் என் பாண்டியில சொல்றேன் மோடி அரசுன்னு. ஆகவே அதை விமர்சிக்கலைங்கிறேன். இப்ப நீங்க பழைய கதையை பேசக்கூடாது என்றால், கொடுத்தது தப்பா? இன்னும் கொடுத்ததுங்கிறது ஒரு மாநில அரசு கொடுக்க முடியாது. ஒரு நிலப்பகுதியை மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசு தானே கொடுக்கணும். அன்றைக்கு கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சி தான். அதுல எல்லாம் ஒன்றும் வரலாற்றில் யாரும் மறைச்சு பேசல. இப்ப மோடி அரசின் நிலைப்பாடு என்ன? கொடுத்தது தப்புனா மீட்க என்ன செஞ்சாரு? இதுவரை கேள்வி கேட்கணுமா இல்லையா? ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஒன்றிய அரசை பத்தியே பேசாதீங்க, இவங்க தான் தப்புன்னு இதை மட்டும் சொல்வது. இதை கூட நீங்க குறை சொல்லுங்க. 74 கச்சத்தீவு பிரச்சனை யதார்த்தத்தை பேசுவோம். இன்னைக்கு நாளைக்கு முடிய போறது இல்லை. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட நம்ம பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு எந்த மத்திய அரசோ கூட கேட்போம். ஆனா இன்னைக்கு ஒரு பூதாகரமா ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கும் போது அதை பேசுவோம் அப்படின்னு ஒரு எதிர்கட்சி எழுப்புவது இயல்பு தானே? இல்ல அடுத்து வரேன். இல்ல இப்ப நான் முதல்ல இதை முடிச்சிடறேன். எனக்குள்ள வருத்தம், ஒரு அருமையான வாய்ப்பு எடப்பாடியார் இந்த மாதிரி கச்சத்தீவு விவகாரத்திலையும் மீனவர் பிரச்சனையிலையும் ஒன்றிய அரசு தலையிடும் யா என்று சபையில் அவர் அழுத்தமா பேசியிருந்தா அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் வெளிப்படுதே அப்படின்னு நீங்க பேராசிரியர் கேக்குறீங்க. சுருக்கமா நான் இன்னும் பொன் வில்சன் பேசவே இல்லை, அதனால இல்ல முடிச்சறேன் சுருக்கம் இந்த முடிச்சறேன். இந்த டாஸ்மாக் விவகாரம் பாருங்க, எங்க கட்சியை பொறுத்த வரையிலையும் ஐயா இடி எத்தகைய அமலாக்கத்துறை எப்படியாப்பட்டன்னு தெரியும். இப்பதான் ஒரு செய்தி வந்திருக்குது. ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்காரு, கடந்த 10 ஆண்டுகள்ல 5300 வழக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா 40 வழக்குகளை தான் தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆகவே மக்களுக்கு இந்த அமலாக்கத்துறை மீது நம்பிக்கை இல்லைன்னு உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்காரு. இதுதான் மோடி அரசு கீழே வந்து அமலாக்கத்துறை இயங்குற லட்சணம் இருக்கட்டும். ஆனாலும் நாங்க சொல்றோம், இப்போ ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க டாஸ்மாக்ல ஊழல் என்று, அது தொடர்ந்து நடக்கட்டும். அந்த விவகாரம் நடந்துகிட்டு இருக்கு. நான் தீர்ப்பு சொல்ல தயாரா இல்ல. எப்படி குட்கா வழக்கில் அதிமுக அமைச்சர் மீது தீர்ப்பு வருகிற வரை அவரை நான் குற்றவாளி என சொல்ல மாட்டேனோ, அதே போல இங்கே யாரையும் நான் சொல்ல மாட்டேன். ஆகவே அது ஒரு பக்கம் நடக்கட்டுங்க. அந்த பிரச்சனையை வந்து நீங்க எழுப்ப கூட செய்யுங்க. அத்தோடு சேர்த்து இந்த முக்கியமான பிரச்சனையை முதலமைச்சர் எழுப்பியிருக்காரு. இப்பதான் பிரதமர் இலங்கைக்கு போயிருக்காரு. இதையும் பேசியிருக்க வேண்டாமா மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்? அதான் என்னுடைய கேள்வி. நீங்க வந்து நீட்டிக்கு அங்க பேசுங்கன்னா கோச்சுக்கிறீங்க. நீங்க இதெல்லாம் பேசலங்கும் போது இந்த சந்தேகம் வலுப்பெருந்தானேங்கிறார் ப்ரொஃபசர். அதாவது சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வு தான் இன்னைக்கு என்னன்றதுதான் பிரதானம். தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது, இது ரொம்ப முக்கியமானது. கனிம வள கொள்ளைகள் எந்த அளவுக்கு நடக்கிறது, அதே மாதிரி டாஸ்மாகில் எந்த அளவுக்கு முறைகேடு நடக்கிறது என்பது தான் இன்றைக்கு விவாத பொருள். ஏனென்றால் டாஸ்மாக் விவகாரத்தில் இடி ரைடு பண்ணி ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து அதில் வந்து முறைகேடு நடந்திருக்கிறது அப்படின்னு ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியுதுன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்குது. இப்போ வந்து அரசியல் பண்ணுமா எதிர்கட்சினா அரசியல் பண்ணும், அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவோன்னு நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்படி இருக்கும்போது 2 விதமான விஷயங்கள் தான் எடப்பாடி சட்டமன்றத்தில் இன்றைக்கி கொண்டு வரார். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பேட்ஜ் அணிஞ்சு கொண்டு யார் அந்த தியாகி அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று. இன்னொன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மக்களுக்காக நிர்வாக ரீதியான ஒரு கேள்வி எழுப்புறது இந்த வழக்கு சம்பந்தமாக அப்படின்றது. இந்த 2 விஷயத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல் விஷயம் யார் அந்த தியாகி அப்படின்ற அரசியலில் எப்படின்னா, கரூரில் குளித்தலையில் அந்த தியாகி யார், கொள்ளையடித்தது யார் அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பேசியிருக்கார். யார் கொள்ளையடித்தது, கண்டக்டருக்கு எவ்வளோ வாங்கினாங்க, டிரைவருக்கு எவ்வளோ வாங்கினாங்க, மெக்கானிக்கு எவ்வளோ வாங்கினாரு அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்களை குறித்து தெளிவாக பேசியிருக்கிறார். அன்னைக்கு அவர் வந்து ரொம்ப நல்லவர், நீங்களும் தெளிவாக பேசிட்டு இருந்தீங்க. அன்னைக்கு என்ன நீங்க மாத்தி பேசுறீங்க? 2 பேரும் எந்த பக்கம் இப்போ இருக்கிறார்? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நாங்க அவரை தியாகின்னு சொல்ல, அவரை மகான்னு சொல்ல. இப்ப நடந்தது என்ன அப்படின்னா, உங்க ஆட்சி நடக்கிறது. நீங்க வந்து
26 செப்டம்பர் 2024 இதுதான் விஷயம். ஏனென்றால் வழக்கோ இல்லைன்னா முறைகேடோ யார் ஆட்சியிலும் நடந்திருக்கலாம், எந்த அமைச்சரின் மீதும் வழக்கு நடக்கலாம், அது வேற விஷயம். அவர்களை தியாகி என்பது போற்றுவதற்கு எந்த தலைவரும் தயாராக இருக்க மாட்டார். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், தன்னுடைய மகள் என்பது கூட கலைஞர் அவர்கள் அப்போ போற்றல, ராசா அவர்களை பற்றி தியாகின்னு போற்றல கலைஞர் அவர்கள் சிறையில் இருக்கும்போது. அதை நான் என்ன சொல்றேன்னா, செல்வி ஜெயலலிதா தண்டனை கிடைத்த போது ஒட்டின போஸ்டர்லாம் ஞாபகம் வருது இல்ல நமக்கு? இல்ல இல்லை, இதை நான் சொல்றது கேளுங்க. என்னுடைய 6 உயிர் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 471 நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தால் பிணை கிடைத்திருக்கிறது. அதாவது எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது. எதை ஒப்பிடுறாரு? எமர்ஜென்சி காலத்தை ஒப்பிட்டு செந்தில் பாலாஜி தியாகத்தை ஒப்பிடுறாரு. இங்கே தான் நெருடல். அடுத்து என்ன சொல்றாரு? உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது. அதாவது எமர்ஜென்சி காலத்தில் சிட்டி பாபு உயிரிழந்தார். எத்தனையோ அப்பாவி திமுக இளைஞர்கள், திமுக மூத்த தலைவர்கள் சிறையில் கொடுமையை அனுபவித்தார்கள். அதைவிட கொடுமை, அதைவிட சிறப்பு நம்ம தியாகி செந்தில் பாலாஜி அனுபவித்ததுன்றாரு. இது எப்படி ஏத்துக்க முடியும்ன்றது நீங்க தான் சொல்லணும். சார் அது என்ன சார் தப்பு? ஒரே சார் இல்ல இல்ல நேரம் கேட்டுருவோமே. இல்ல இல்ல நான் முடிச்சேன். என்ன தவறு நீங்க சொல்லுங்க. அவருக்கு நான் சரியா ஒரு நிமிஷம் கொடுக்கிறேன். ஒரு நிமிஷம் கொடுத்தா நீங்க அப்புறம் கேள்வி கேளுங்க. நான் ஒரு நிமிஷம் கொடுத்தறேன், நீங்க அப்புறம் கேள்வி கேளுங்க. நான் முடிச்சேன். நீங்களே அவரை ஒரு நிமிஷம் நான் முடிச்சிரேன். ஏன்னா சார் ரொம்ப நேரம் நான் இருந்துட்டேன், 3/4 மணி நேரம். நியாயம் தான். அவர் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் அவரே நீங்க கேள்வி கேளுங்க. இல்ல ஆமா, தன்னுடைய அருமை தங்கைச்சி 190 நாள் சிறையில் இருந்தார் கனிமொழி அவர்கள். அதே மாதிரி ராசா அவர்கள் மூத்த தலைவர் 468 நாள் சிறையில் இருந்தார். செந்தில் பாலாஜி 471 நாள் தான். 3 நாள் தான் ராசாக்கும் அவருக்கும் வித்தியாசம். அவர் திகார் சிறையில் இருந்தார். இவரை மாதிரி சென்னை சிறையில் இல்லை, திகார் சிறையில் இருந்தார். அப்பேற்பட்ட தலைவர் அவருக்கும் இந்த விஷயம் பேசல. அப்போ ஒரு தலைவரை பற்றி ஒரு மிகைப்படுத்தி ஒருத்தர் பேசும்போது தியாகின்னு அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு கொண்டு வராங்க. யார் அந்த தியாகி? அரசியல் ரீதியாக ஒரு பேச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது பேசக்கூடாது, சட்டத்திலையும் கிடையாது. சட்டமன்ற மரபு. ஆமா, கடந்த இல்ல மரபு தான். இல்லை அதுதான் நம்ம அதுதான் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது தான் நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போடுறோம். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது தான் ஜல்லிக்கட்டுக்காக தீர்மானம் போடுறோம். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது தான் எத்தனையோ வழக்குகளை பேசுகிறோம் நம்ம. அதனால நம்மளுக்கு சாதகமாக இந்த ஆட்சின்னு சொல்ல, எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதை சொல்கிறாங்க, ரைட்டு, அதை ஏற்றுக்கலாம், ரைட்டு. வழக்கை பற்றி, வழக்கோட மெரிட்ஸை பற்றி எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு பேசவில்லை. இந்த வழக்கில் இடி ரைடு பண்ணதோ, 1000 கோடி ஊழலோ, செந்தில் பாலாஜி ஊழலோ, அல்லது அந்த அமைச்சரகத்தின் ஊழல், டாஸ்மாக் ஊழலை பற்றியோ, அந்த சாராய தொழிற்சாலைகள் ஊழலை பற்றியோ அவர் பேசல. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உச்ச நீதிமன்றத்தில் நீங்க வழக்கு தொடுத்திருக்கீங்க. சீனியர் அட்வொகேட் விக்ரம் சௌத்ரி கடந்த 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன வழக்கு? தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, சஞ்சய் குமார், KV விஸ்வநாதன் முன்னாடி வந்திருக்கிற வழக்கில் ஆர்டிகல் 139A பிரகாரம், அதாவது 1976 42nd அமெண்ட்மெண்ட்ல ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு அதிகாரம், ஸ்டேட் டு ஸ்டேட் ஹைகோர்ட் டு ஹைகோர்ட் மாற்றலாம், அல்லது ஹைகோர்ட்டில் நடக்கிற வழக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்றிக்கொள்ளலாம் தகுந்த காரணம் இருந்தால் அப்படின்ற ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட் பிரகாரம் தான் இந்த வழக்கை தொடுக்கிறார் டாஸ்மாக்ல. நம்ம அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு மாத்தீங்கங்கறாங்களே தவிர இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாத்த கோரலங்கறாங்க. இல்ல இந்த செக்ஷன் 139 என்ன சொல்லுது? 139A என்ன சொல்லுது? இட் இஸ் கிவிங் பவர் டு தி சுப்ரீம் கோர்ட். அவ்வளவுதான். இந்த வழக்கின் பிரகாரம் இந்த வழக்கில் நீங்க போடுறீங்கன்னா, நீங்க விக்ரம் சௌத்ரி ஆஜராகி பேசினது இதுதான். என்ன அப்படின்னா, இங்க ஹைகோர்ட்ல இந்த விசாரணையில ரெண்டு நீதிபதி MS ரமேஷ், N செந்தில்குமாரும் திடீர்னு இந்த வழக்குல இருந்து விலகிக்கிறாங்க. விலகும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, வருகின்ற ஏப்ரல் 8ஆம் தேதி இறுதி விசாரணை நடைபெறும். டாஸ்மாக் ஊழலை குறித்து இடி விசாரணை குறித்து இறுதி விசாரணை நடைபெறும். அப்ப அவசர வழக்கா எடுக்க சொல்லி நீதிமன்றத்தில் நம்ம அரசாங்கம் போடுது. பாயிண்ட் டேக்கன். திரு சூர்யா கேளுங்க, ரெஸ்பாண்ட் டு ஈச் அதர். இல்ல ஹைகோர்ட்டின் மீது, தமிழ்நாட்டின் ஹைகோர்ட்டின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஓகே ஓகே, அது லெஜிட்டிமேட் பாயிண்ட் இல்லையா? எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பியிருக்கிறார், பதில் சொல்லுங்க, ரெண்டு பேரும் பேசிக்கோங்க. தமிழ்நாட்டு ஹைகோர்ட் மேல நம்பிக்கை இல்லையான்னு உங்களுக்கு வரிகள் கிடைக்கலங்கிறதுக்காக வசனமா பேசி பிரயோஜனம் இல்லை. காரணம் என்னன்னு ஓப்பனா தெரியும். நாங்கள் போய் தமிழ்நாடுக்கு இந்த ஹைகோர்ட்டுக்கு வேண்டாம், அடுத்த மாநிலத்துக்கு மாற்றுங்கன்னு நாங்கள் சொல்லவே இல்லைன்னு கவுண்டர் விட்டு போட்டோம்னு சொல்லிட்டேன். அதை விட்டுருங்க. இவர் அண்ணன் கேட்குறார், என்ன செந்தில் பாலாஜி சப்ஜெக்டை இப்போ தூக்கிட்டு அவரை இவர் தானே தியாகின்னு நீங்கள் கூட சொன்னீங்க. அந்த தியாகி அன்னைக்கு நீங்கள் தான்
தியாகின்னு அங்க வச்சிருந்தீங்க. நாங்க அவரு நீங்க வேற வார்த்தை நாங்க தப்புன்னு சொல்லும் போது அவர் நான் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு வெளியில வந்த பிறகு இங்க வந்தார். கோர்ட்ல நாங்க வழக்கில் தலையில்ல, விடுதலையானார், வெற்றியானார், வந்தார், மந்திரியாரும், மறுபடியும் கேஸ், பிரச்சனையே இல்லை. என்ன தியாகினா கூட்டிகிட்டு போனது பொய் வழக்கு போட்டு இதே இடி டிபார்ட்மெண்ட்டு மோடி அரசு கொண்டுட்டு போய் படிக்கடாக்குற மாதிரி ஆக்கி நெஞ்சு வலி வந்து சாகர கண்டிஷன் வரும்போது கூட என்கொயரியில் நீ ஒன்றை விட்டுடுறோம், நீ ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடு, இங்கே இந்த குடும்பத்துக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லு, இந்த குடும்பத்துக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லு அப்படின்னு மிரட்டப்பட்ட பிறகு கூட அவர் ஓப்பனாக நானும் தவறு செய்யவில்லை, யாரும் தவறு செய்யவில்லை, நான் அப்படி தவறு செய்தால் தண்டனை ஏற்றுக்கொள்ள தயார், உள்ளேயே சாக தயார் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால் நீ பண்ணது தியாகம்பா, இதா காட்டி கொடுக்கல தியாகம். யார் தவறு செய்தாலும் தண்டனைக்கு ரெடி, ஓப்பனில் பேசுகிறோம். இதை விட என்ன பெரிய அவரை தியாகின்னு சொன்னதில் போயிடுச்சிங்க. எடப்பாடி சசிகலா கொண்டாந்து காலைல விழுந்து முதலமைச்சராக உட்கார வச்சுது. அடுத்த 10 நிமிஷம் சசிகலா அம்மா எங்கன்னே தெரியாது, அடக்கம் பண்ணிட்டீங்க அரசியல் இல்லையா? இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப இதுக்கு யார் அர்த்தம்? இது யார் துரோகி, யாரு தியாகி? இப்ப நான் சொல்லட்டுமா, சசிகலா அம்மா பார்வையில் எடப்பாடி அதிமுக தொண்டர்கள் பார்வையில் துரோகி. வார்த்தைகள்ல கவனம். இது அண்ணன் பொன்முடிசன் இல்லன்னு பரஸ்பர வார்த்தைகள் எல்லாரும் கவனமா இது எல்லாரும் சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, மூக்க அழகிரி பார்வையில என்ன சார்? மூக்க அழகிரி பார்வையில என்ன? நீ என்ன மூக்க அழகிரி பார்வையில என்ன? அதுதான் சொல்றேன். மிசா மாதிரி மிசா விட கொள்ளையாக மூக்க அழகிரி பார்வையில என்ன? தவறு செய்யவில்லை, கடந்த காலங்கள்ல வைகோ பார்வையில என்ன? தியாகியா இல்ல பதவி எல்லாம் வாங்கிட்டு நீ இருந்தா இனிமே எனக்கு பதவி இருக்காது, அப்படியே க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொன்ன ஆளு தியாகியா? வில்சன் சார் நீங்க சொல்லுங்க. சூர்யா வெற்றி நான் அதுதான் சொல்றேன். கேஎஸ் அழகிரி பார்வையில என்ன கடந்த காலத்துல இதெல்லாம் நம்ம கடந்த காலத்துல கூட்டணியில ஐயா கலைஞர் பேசின நான் பொது வெளியில சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். கலைஞர் ஐயா என்ன ஆதங்கப்பட்டு சொன்னார், அழகிரி எந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு ஆதங்கப்பட்டு சொன்னார். அரசியல்ல யாரு எந்த அந்த வார்த்தையை நம்ம பொது வெளியில சொல்ல முடியுமா? பெரியார் எந்த வார்த்தையை பயன்படுத்தல? கலைஞர் ஒரு முதுபெரும் தலைவர், கலைஞர் வந்து ஒரு முதுபெரும் தலைவர் தெரியுமா தெரியாதா? என்ன சொன்னாரு, எங்களை என்ன சொன்னாருன்னு தெரியாதா? அதாவது என்ன சொன்னேன், அது உரிமையில இருக்கிற வரிகள், சூர்யா வெற்றி உள்ள இருந்து வர வரிகள், அது சூர்யா வெற்றி கொண்டான், சூர்யா வெற்றி கொண்டான். நான் உங்களை மதிக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, அதாவது திமுக நேற்று முளைத்த கட்சி கிடையாது. 1949 ராபின்சன் பூங்காவில் செப்டம்பர் 17 முதுபெரும் தலைவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், சாதாரண தொண்டர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்தில் எத்தனையோ ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தின தொண்டர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஒருவர் மேல கரைப்படுகிறது, அவர் வந்து தன்னை நிரூபித்து வரட்டும், வேண்டாமல்ல. ஆனால் அவரை என்னுடைய ஆருயிர் சகோதரர் தியாகி, எமர்ஜென்சி காலத்தில் தியாகம் பண்ணது கூட பெரிய தியாகம் இல்லை, அப்படி ஒப்புமைப்படுத்தும் பொழுது ஒரு உத்தமமான திமுக காரனுக்கு நெருடல் வருமா இல்லையா? இதுதான் கேள்வி. பொன்வில்சன் என்ன, உங்க உணர்வு எனக்கும் உண்டு, அந்த உணர்வு தான் செந்தில் பாலாஜி உண்டு. அவரும் தமிழன் தான், அவரும் திராவிட கட்சியில தான் இருந்தாரு. அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியோட குடும்பமும் திமுக பாரம்பரியம் உள்ள குடும்பம் தான். அந்த உணர்வு எங்களுக்கும் உண்டு, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் திராவிடம் தான். ஆனால் திராவிடத்தை கொண்டு ஆரியத்தில் அடவு வைக்காதீங்கன்னு தான் நாங்கள் சொல்றோம். ஓகே, இன்னொரு திராவிட உணர்வாளர் ரொம்ப நேரமா பேசாம இருக்கிறாரு, திரு பாபு முருகவேல் தொடங்கி. திரு பாபு முருகவேல், ஸ்டார்டிங் வித் யூ. மீனவர்களின் மீது அதீத அக்கறையும் பெருங்கருணையும் கொண்டது புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி மீனவர்களுடைய நலனை சார்ந்து இன்றைக்கு விவாதிக்காமல் விட்டுவிட்டார் என்று பேராசிரியர் அவர்கள் சொல்கிற போது, திமுக எப்பவுமே சின்ன கோட்டை அழிக்கிறதுக்கு பெரிய கோடு தான் போடக்கூடிய அந்த டெக்னிக் தான் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு எப்படியுமே இன்றைக்கு இந்த டாஸ்மாக் வழக்கை பற்றித்தான், இந்த ஊழலை பற்றித்தான் எதிர்க்கட்சி தலைவர் பேச போகிறார் என்று தெரிந்துதான் அவர்கள் இந்த 310 விதியின் கீழாக முதலமைச்சர் பேசினார் என்கிறது என்னுடைய புரிதல். அது என்ன எப்படி வேணா மறுக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அதே போல சகோதரர் சூர்யா பேசுகிற போது செந்தில் பாலாஜி காட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. தெரிஞ்சுதான் சொன்னாரா தெரியாம சொன்னாரான்னு எனக்கு தெரியல. காட்டி கொடுக்கலன்னா தப்பு பண்ணதை மறைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த தவறுக்கு உடந்தையாக முதலமைச்சர் இருந்திருக்கிறார். அந்த முதலமைச்சருடைய தவறை காட்டி கொடுக்காமல் செந்தில் பாலாஜி தியாகி ஆகிவிட்டார். அப்படிதான் ஒரு வழக்கறிஞரா நான் இதை புரிஞ்சுக்கிறேன். நான் அதை தாண்டி நம்முடைய கச்சத்தீவை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி கச்சத்தீவை பற்றி இன்றைக்கு பேசியிருக்கலாம், நீங்கள் கேட்டிருக்கலாம் என்று பேராசிரியர் அவர்கள் சொல்கிறார். நான் என்ன சொல்றேன்,
குஜரால் தொடங்கி, சந்திரசேகர் தொடங்கி, தேவகவுடா தொடங்கி, வாஜ்பாய் தொடங்கி, மன்மோகன் சிங் வரையிலே ஏறத்தாழ 17 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரவையிலே அங்கம் வகித்தது, மிகப்பெரிய சலுகைகளை பெற்றது, சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவித்தார்கள். இந்த 17 ஆண்டு காலத்தில் என்றைக்காவது ஒரு நாள் ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் இருந்திருக்கிறீர்களே, என்றைக்காவது ஒரு நாள் இந்த கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சி எடுத்திருப்பீர்களா? இல்லது நான் சொன்ன 5 பிரதம மந்திரிகளுமே வெவ்வேறு கொள்கைகளை கொண்டவர்கள், வெவ்வேறு சிந்தனைகளை கொண்டவர்கள், வெவ்வேறு பாதைகளிலே பயணித்தவர்கள். எந்த விதமான கொள்கையுமே இல்லாமல் 5 பேரோடும் கூட்டணி வைத்திருந்தீர்களே, இந்த 5 பேரோட காங்கிரஸ் கூட நீங்க கேட்க முடியாது. ஏன்னா அவங்க தான் வந்து உங்ககிட்ட வித்துட்டாங்க, கொடுத்துட்டாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க. பாக்கி இருக்கிற அந்த 4 பிரதம மந்திரி கிட்டயாவது நீங்க பேசிருக்கணும் இல்லையா? அப்ப அதுக்குண்டான நீங்க அந்த முயற்சியை நீங்க எடுத்துக்கணும் இல்லையா? நீங்க அப்ப அதெல்லாம் எதையுமே செய்யாம வந்து நம்ம அன்னைக்கு செஞ்சுட்டோம், இன்னைக்கு செஞ்சுட்டோம், இன்னைக்கு போயிட்டோம், வந்துட்டோம், இதையே பேசிக்கிட்டே இருந்தா எப்படி அர்த்தம்? அது அதே போல நான் யார் தியாகின்னு சொல்லி சொன்னா, இன்றைக்கு திரு கருணாநிதியுடைய குடும்பம் இன்றைக்கு இந்த அளவுக்கு வசதி போக சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திரு கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்கினார் என்பதன் அடிப்படையில் தான். அப்ப அவரை முதலமைச்சர் ஆக்கிய பிறகு திரு எம்ஜிஆர் திரு கருணாநிதிக்கு அரசியல் போட்டியாக வந்து விடுவார் என்பதற்காக அவரை வெளியேற்றியதுதான் நீங்கள் செய்த தியாகம். மிசாவிலே உலகமே கைதாகி கொண்டிருக்கிறது, ஆனால் ஒரு தந்தையும் மகனும் மட்டும் கைதாகவில்லை. இன்றைக்கு வரையிலே அதற்கு ஆத்தாட்சியும் கிடையாது. அதே போல ஒரு தந்தை 2001ஆம் ஆண்டு கைது செய்யப்படுகிறார், அன்றைக்கு ஊரிலே இல்லாமல் பெங்களூருக்கு சென்ற ஒரு தனையனும் இருக்கிறார். இதுதான் இவர்கள் செய்த தியாகம். தவிர தியாகம் செய்தவர்கள் 1000 பேர் இருக்கிறார்கள். எரிப்பிலே 3 பேர் உயிரை தியாகம் கொடுத்திருக்கிறார்கள். 1.5 லட்சம் பேர் ஈழத்திலே உயிரிழப்பை தந்து தியாகம் செய்திருக்கிறார்கள். இதுபோல தியாகத்தினுடைய வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிகமாக இருக்கிறது. கச்சத்தீவை மீட்டெடுக்கிற முயற்சிக்கு நீங்கள் முயற்சி எடுங்கள். கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது எங்களுடைய அம்மா. இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே இல்லாம நாம தீர்மானம் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தெரிந்து சொல்லுறாரா தெரியாமல் சொல்லுறாரா காட்டி கொடுக்கறதுன்னு காட்டி கொடுக்க சொல்லி கேட்பது கிரிமினல் கேஸ் அட்டன் பண்றவர். காட்டி கொடுன்னு சொல்றதே ஒரு ஆதிக்க சக்தி. அதிலிருந்து மீண்டு வந்ததுக்காக தான் தியாகி. ஒன்று அதை விட்டுருங்க. நாங்கள் என்ன எங்கள் முதல்வர் இன்னைக்கு எடப்பாடியை பார்த்து கேட்டார், சிம்பிளாக கேட்டார். பிரதமர் மோடி வந்தார், நீ போய் கூட்டணி பேசுங்க, ஆனால் பேசும்போது மீனவன் நலனை பற்றி பேசியிருக்கலாம், அல்லது விடுதலை பற்றி பேசியிருக்கலாம், இல்லைன்னா நீட்டு விளக்காவது கொடுப்பீர்களா, உங்களோட கூட்டணி சேரன்னு ஒரு அறிக்கையாவது கோரிக்கையாக வைத்திருக்கலாம், நலனின் அக்கறையின் பேரில். ஆனால் அதே பிரதமர் இன்றைக்கி அங்கே போய் நின்று கையெழுத்து கடிதம் நிறைய வருகிறது ஆங்கிலத்தில், ஆனால் கையெழுத்தாவது தமிழில் இருக்குமா, அது கூட இல்லையே, அதுவும் ஆங்கிலம் தான்னு கோரி வச்சுட்டு போனார். இதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது, எங்களால் சொல்ல முடியும். நாங்கள் தெளிவான ஆள். எங்கள் பேரறிஞர் அண்ணா அன்னைக்கே சொல்லிட்டார், அதாவது இருமொழி கொள்கைனா தமிழும் ஆங்கிலமும் தான். தமிழ் உனக்கானது, உன் உடன் பிறந்தவனுக்கானது, அதனால் நீ எழுதுகின்ற கையெழுத்து அவனுக்கு போடு. ஆங்கிலம் அந்நிய மொழி, அந்நியனாக எவனை கருதுகிறார்களோ அங்கே ஆங்கிலத்தில் கையெழுத்து போடுனாரு. இன்னைக்கு மோடிக்கு எங்களை அந்நியனா பார்க்கறதுனால மோடி எங்கள் பார்வையில் அவர் அந்நியனாக தெரிகிறார். ஆங்கிலத்தில் கையெழுத்து போட்டால் தவறில்லை. நம்ம எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள், எல்லாரும் சகோதர சகோதரிகள் இந்த பகுதியில். திரு பொன்வில்சன், இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா. திரு செங்கோட்டையனுடைய செயல்பாடை எப்படி பாக்குறீங்க? ஒரு நடவடிக்கைக்குரியதா பார்க்கலையா? ஒரு பக்கம் எல்லாரும் ஒரு பக்கம் இருந்தா அவர் ஒரு திசையில இருக்கிறாரு, அதை எப்படி பாக்குறீங்க? அதை தாண்டி உங்களுக்கு இறுதி கருத்து இருக்கும். இதெல்லாம் கடல் போன்ற அதிமுக போன்ற பெரிய கட்சியில் இதெல்லாம் வந்து சின்ன அலைகள், அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது ஒரு கணக்கிலேயே வராது. ஏனென்றால் நான் நம்ம இவர் நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் ஒரு 5 எம்எல்ஏக்கள், காங்கிரஸில் 60 எம்எல்ஏக்களில் வந்து ஒரு 5 எம்எல்ஏக்கள் அதிமுக ஆதரவு நிலைப்பாடில் தான் சட்டமன்றத்தில் பேசியிருந்தாங்க. ஆனால் அது காங்கிரஸை எந்த விதத்திலையும் பாதிக்காது. அதுபோல் வந்து ஒரு கட்சியில் வந்து சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள், சில விஷயங்கள் சின்ன விஷயத்தான் இருக்கும், அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதிமுக போன்ற கட்சியில் மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் எடப்பாடியார் பரிணமித்து நிற்கிறாரு, அதுவும் எதிர்கட்சி வரிசையில் இருக்கும்போது. இப்போ ஆன்டி இன்கம்பன்சி, திமுகவின் மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி, அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல வந்து அதிமுக தான் இருக்குது. இன்னொன்று, நீங்க இந்த கச்சத்தீவு விஷயத்தை சொல்லும்பொழுது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கச்சத்தீவு 1974 கொடுக்கப்பட்ட பொழுது பெருவாரி மேற்கு வங்காளத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு பி.சி. ராய், காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சராக இருந்த பி.சி. ராய், காங்கிரஸ் கட்சியின் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவை எதிர்த்து வழக்கு தொடுத்தார் உச்சநீதிமன்றத்தில். அந்த வழக்கில் தான் வந்து உச்சநீதிமன்றம் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தது. அதுபோல கலைஞர் அவர்கள் அந்த காலத்தில் ஒரு வழக்கு தொடுக்கவில்லை. ஆனால் 2008 ஜெயலலிதா அம்மா வழக்கு தொடுத்தார்கள். 2008 வழக்கு தொடுக்கும் போது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அதுல கோவிட விட்டா தன்னை ஜாயின் பண்ணல, அதுல ஜாயின் பண்ணல. அதற்கு பிறகு என்ன, 2011
கச்சத்தீவை கண்டித்து கருப்பு நாள்னு சட்டமன்றத்துல ஒரு நாளே இருக்கு. ஓகே, கச்சத்தீவு ரொம்ப ஆழமான விவாதம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஓபி ராமனோட கூட்டம் பேசுற வரைக்கும் நான் தேடி வரைக்கும் நடுவுல டைம் இல்ல கண்டன கூட்டமே நடத்துறது திமுக. நீங்க இதெல்லாம் தெரியாம மொட்டையா கலைஞர் கொடுத்தாருன்னு சொல்லாதீங்க. இல்ல நான் எல்லாம் தெரிஞ்சுதான் நான் சொன்ன விஷயத்தை நீங்க பதில் சொல்லுங்க. புதிய கேள்விகளுக்கு நேரம் இல்ல, கருத்துக்கள் இருக்கலாம். பேராசிரியர் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், டைம் இல்ல. நன்றி வணக்கம்.